நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தீர்க்க தரிசனத்தின் தலைமுறை ஊழியத்தின் சார்பாகவும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையில் கூட நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போகிறதற்கு முன்பதாக நாம் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிடம் ஆண்டவரை ஆராதனை செய்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இருக்கிற இடங்களில் எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? வேத வசனம் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. இந்த நேரத்தில் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே, ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் மிகப்பெரிய ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். இருக்கிற இடங்களில் எல்லாரும் கண்களை மூடி அப்படியே வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமாய் இன்ப காணா ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. என்னோட சொல்லுவீங்களா? ஆனந்தமா இன்ப காணா ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமா இன்ப காணா தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் ஆனந்தமாய் இன்ப காணா தகப்பனே, இந்த வேளையில் உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. சேச்சி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. சேச்சி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லான என் உள்ளம் முருகின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவே. கல்லான என் எல்லா கல்லான எண்ணங்கள், கல்லான இருதயங்களை கர்த்தர் ஆராதனை வெளியில் மாற்றி கொண்டிருக்கிறார். ஆமென். எல்லாரும் அப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆனந்தமாய் இன்ப காணா ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் ஆனந்தமாய் இன்ப காணா தகப்பனே, எங்களை தப்பு வைக்கிறவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்.
தரிசிப்பே. வாலிப நாளில் இயேசுவை கண்டே வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். இத்தனை வாலிப சகோதரர்கள் இந்த தொலைக்காட்சி மூலியமா பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவர் உங்களை தேடி வாஞ்சியாய் வந்திருக்கிறார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என்ன எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லு. ஆனந்தமாய் ஆனந்தமாய் இன்பர் காணானே கைக்குலாடுய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் ஆனந்தமாய் இன்பர் காணானே கைக்குலாடுய பிதாவின் முகம் தரிசிப்பேன். கர்த்தரின் சித்தம் கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. Thank you Lord Jesus. தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தே. இயேசு அல்லாஹ் ஆசை பூரில்லை என்றும் எனக்கவர் ஆதரவே. ஆசை செலோமா ஆனந்தமா இன்பர் காணானே கைங்குலாடுய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமா ஆனந்தமா இன்பர் காணானே ரமலரஷதரதரியாந்தரா முகம் தரிசிப்பே. வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். தேவன் நம்மை அழைக்கிற தேவன், அவர் நம்மளை அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்மளை கண்டெடுத்து நம்மளை உயர்த்துகிற தேவன். ஆமென். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமா இன்பர் காணானே தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாக இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய மகிமை இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. நிரப்புகிறவரே, நன்றி ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இருக்கிற வீடுகளிலே கர்த்தருடைய தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ஹalleluya இயேசுவே. ஓ ரமகதரா ஹalleluya இயேசுயா ஹalleluya அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலை கூட தகப்பனே, இவ்வளவு நேரமே பாடி துதிக்க ஆராதிக்க கர்த்தர் செய்த கிருபைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லுகிறோம். தேவனீர் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு பேருடைய இருதயங்களிலே கர்த்தர் வார்த்தையை போட்டு அந்த வார்த்தை பலன் கொடுக்க கர்த்தர் அனுக்கிரகங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற எல்லா கனத்திற்குரிய தேவ பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்கள் முழுவதும் சேனைகளின் கர்த்தர் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ நிந்தனைகள், எத்தனையோ அவமானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்த பொழுது கூட கர்த்தர் நம் பட்சத்தில் நமக்கு துணையாக இருந்து எல்லா நேரத்திலும் அவர் நம்மளை பாதுகாத்து நம்மளை சுகமாய் தங்க பண்ணியிருக்கிறார். ஆமீன் சொல்லுவோம் சத்தமாய் அல்லேலூயா. இந்த மாதத்திலே நாம் தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்லும் மனிதர்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் எழுப்புதலை நோக்கி அல்ல, பரத்தை நோக்கி பிரயாணப்படுகிற பரிசுத்த பிள்ளைகளாய் இருக்கிறோம். உங்களுக்கு ஒன்றை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம். கடந்த வாரங்கள் எல்லாம் நாம் சேர்ந்து தியானித்தோம். ராஜ்யத்திற்கு செல்லும் மனிதர்கள் என்ற தலைப்பிலே 3 பகுதிகளை நாம் கேட்டோம். 3 பகுதிகள். நம்மளுடைய வாழ்க்கையிலே இத்தனை கண்ணீர்களையும் இத்தனை அவமானங்களையும் நாம் சந்தித்து கொண்டிருக்க காரணம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் இந்த பூமிக்கு வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தாவாய், ஏக சக்கிராதிபதியாய், விடிவில் நட்சத்திரமாய் வரப்போகிறார் என்க அதீத நம்பிக்கையோடு நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பிரயாணத்தில் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் தியானித்தோம் யார் தேவ ராஜ்யத்திற்கு செல்ல முடியும்? மறுபடியும் பிறந்தவர்கள், சிறு பிள்ளையை போன்ற மாந்தவர்கள், தேவனுடைய சித்தத்தை செய்தவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்பட்டவர்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள், சோதனையை சகித்தவர்கள், கனி கொடுக்கிறவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள் என்று இத்தனை காரியத்தை 9-10 காரியத்தை நாம் தியானித்தோம். ஆண்டவர் நம்மோடு கூட மிக 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 அழகாக அவர் பேசி நம்முடைய காரியங்களை அவர் நமக்கு உறுதிப்படுத்தி தந்தார். இன்ற வாரம் நாம் தியானிக்க போகிறது பரலோகத்திற்கு யாரெல்லாம் செல்ல மாட்டார்கள். இதுதான் மிக மிக முக்கியமான காரியம். ஒன்று எனக்கு ஒரு முறை நன்றாக ஞாபகம் இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை தாண்டிதான் நம் தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்தரிக்க செங்கடலை கடந்தார்கள், யோர்தானை கடந்தார்கள், எரிகோவை கடந்தார்கள். அதே போல வாக்கு பண்ணப்பட்ட அந்த ராஜ்யத்தின் மேன்மையை நாம் சுதந்தரிக்க இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் கடந்து நாம் முன்னேறி போக வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது, மறந்து இருந்துவிடக்கூடாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நரகம் யாருக்கு? இந்த நரகத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தப்பி தவறி கூட நரகத்தின் ஆக்கினைக்குள்ளே விழுந்து விடக்கூடாது. தப்பி தவறி கூட நரகத்திற்குள் தள்ளப்பட்டு விடக்கூடாது. சீக்கிரத்தில் இயேசு வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், ஏக சக்கிராதிபதியாய், மரணத்தை ஜெயித்தவராய், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவராய், யூதா கோத்திரத்தை சிங்கமாய், தாவீதின் வேருமாய் மீண்டும் இந்த பூமிக்கு அவர் ராஜ
ராஜரீகம் செய்ய வரப்போகிறார். அந்த ராஜரீகத்திலே நீங்களும் நானும் கைவிடப்பட்டு விடக்கூடாது. அவர் நம்மளை பார்த்து புல்லாத ஊழியக்காரன் என்று சொல்லிவிடக்கூடாது. அதற்காக தான் இத்தனை கண்ணீர்களையும் தாண்டி, போராட்டத்தையும் தாண்டி, நிந்தனையும் தாண்டி இந்த ராஜ்யத்திற்கு நேராக நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய பாதைகளை நீர் செவ்வைப்படுத்தோ. ஆண்டவரே, என்னுடைய வழிகளை சீர்படுத்தோ. ஆண்டவரே, என்னுடைய இருதயங்களை செவ்வைப்படுத்தும் என்று ஜெபிக்க வேண்டும். இயேசு தம்மை குறித்து இவ்விதமாய் சொல்லுகிறார், நானே வழி, ஐ எம் த வே, நானே சத்தியம், ஐ எம் த ட்ரூத், நானே ஜீவன், ஐ எம் த லைஃப். இயேசு தம்மை குறித்து இன்னொரு வேதத்தில் எழுதி சொல்லுகிறார், என்னை அஞ்சி பிதாவின் இடத்திலே ஒருவனும் போக முடியாது. எஸ், ஆண்டவர் இல்லாமல், இயேசு இல்லாமல் ராஜ்யத்திற்குள்ளே செல்ல முடியாது. ராஜ்யத்தின் மேன்மைக்குள்ளே செல்ல முடியாது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான வாலிப மகனே, எனக்கு அருமையான வாலிப மகளே, இந்த ஜாஷுவா டிவியில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவ மனிதர்களே, எல்லாம் இருந்தும் தேவனுடைய மகிமை நமக்கு முன்னே செல்லவில்லை என்று சொன்னால் நம்முடைய பாதங்கள் சரியான செம்மையான வழியிலே நடக்காது. நாம் ராஜ்யத்தின் புத்திரர்களாய் இருப்பதை விட்டுவிட்டு நரகத்தின் புத்திரர்களாய் மாறிவிடுவோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு பொழுதிலும் நாம் ஒவ்வொரு நிமிடமும் பரலோகத்தை நினைக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் நாம் நரகத்தை நினைக்க வேண்டும். இன்றைக்கு இயேசு இந்த பூமியை சந்திக்க, நியாயம் தீர்க்க, கணக்கு கேட்க வந்தால் நீங்களும் நானும் எங்கே நிற்போம்? அப்போ இந்த நரகத்திற்குள்ள நம்ம போய்விடக்கூடாது. இந்த நரகத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? முதலாவது எழுதிக் கொள்ளுங்கள், நரகம் நியாய தீர்ப்பின் இடம். சொல்லுங்கள், நரகம் நியாய தீர்ப்பின் இடம். திருப்பிக் கொள்ளலாம். மார்க்கு 9வது அதிகாரம் வசனம் 43 48 வரை. மார்க்கு 9 வசனம் 43 முதல் 48 வரை. உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினி உள்ள நரகத்தில் போவதை பார்க்கலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிக்கலாம். அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கால் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை என்ன பண்ணி போடு, அதை தரித்து போடு. நீ 2 கால் உள்ளவனாய் நரகத்திற்கு போவதை பார்க்கலும் நீ 2 கால் உள்ளவனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நல்லம். 3வது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண் உனக்கு இடர் உண்டாக்கினா உன் கண்ணை பிடுங்கி போடு. 2 கண்ணுடையவனாய் அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலம். அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். நரகம் என்று சொன்னால் என்ன? நரகம் நியாய தீர்ப்பின் இடம். இயேசு சொல்லுகிறார், உனக்கு 2 கையோட நீ நரகத்திற்கு போவதை பார்க்கலும் ஒற்றை கையுடையவனாய் நீ ராஜ்யத்திற்கு வருவது உனக்கு நலம். நீ 2 கால்களாய் நீ அவியாத நெருப்புள்ள அக்கினிக்குள்ளே தள்ளப்படுவதை பார்க்கலும் ஊனனாய் ஒற்றை காலோடு தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பது உனக்கு நலம். நீ 2 கண்ணுடையவனாய் பரலோகத்திற்கு போவதை விட நீ குருடனாய் ராஜ்யத்திற்குள்ளே வருவது உனக்கு நலம். நரகத்திலே அவியாத அக்கினி, அவர்கள் புழு வெந்து போகாமல் இருக்கும். இன்றைக்கு இந்தியாவில் உலகத்தில் இருக்கிற புழு தீப்பட்டா சுருன்றோம். ஆனால் நரகத்தில் இருக்கிற புழு தீப்பட்டாலும் வெந்து போகாது, அது சுருளாது, புழுவுக்கு மரணம் இல்லை. நியாய தீர்ப்பிற்காக ஆண்டவர் இந்த நரகத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஒருபோது கூட அந்த மகிமையான பரலோகத்தை விட்டுவிடக்கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு வந்தால் நாம் எங்கே செல்வோம்? அப்போ ஆண்டவர் சொல்றார், உன் கையை வெட்டி போடு, உன் காலை வெட்டி போடு, உன் கண்ணை பிடுங்கு அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவர் பரலோகத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் இந்த ராஜ்யத்திற்கு எவ்வளவு முக்கியம் கொடுக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நான் சொன்னேன், நரகம்
நியாய தீர்ப்பின் இடம். ரெண்டாவது, இந்த நரகம் என்னது? திருப்பிக் கொள்ளலாம். 2 தெசலோனிக்கேயர் 1:9-10. அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களை மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினால் உங்களிடத்தில் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவு. 2வது எழுதி கொள்ளுங்கள். நரகம் என்று சொன்னால் தேவனுடைய மகிமையை விட்டு பிரிந்து போன இடம். முதலாவது சொன்னேன், நரகம் நியாய தீர்ப்பின் இடம். 2வது நரகம் தேவ மகிமையை விட்டு பிரிக்கப்பட்ட இடம். அதை தான் 2 தெசலோனிக்கேயர் 1:10 சொல்லுகிறது. அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்து நீங்களாகி நித்திய அழிவாகிய. நரகத்திற்குள்ளே தேவ மகிமை இருக்காது. நரகத்திற்குள்ளே உபத்திரவங்கள், கண்ணீர்கள், ஐயோ என்னை காப்பாற்றும், எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தாரும் என்கிற சத்தம்தான் இந்த நரகத்திலே தொனித்து கொண்டிருக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, 2வது சொன்ன நரகத்திற்குள்ள தேவ பிரசன்னம் இருக்காது, மகிமை இருக்காது, நரகத்திற்குள்ளே வெளிச்சம் இருக்காது, நரகத்திற்குள்ளே கண்ணீர் கவலைகள் தான் இருக்கும். நரகன்னு சொன்னா தேவ மகிமை இல்லாத இடம் அல்லது தேவ மகிமையை விட்டு பிரிந்து போன இடம். சரி, 3வது நமக்கு எல்லாத்துக்கும் ஒன்று தெரியணும். இந்த நரகம் யாருக்காக? நரகம் இந்த டியூக்குக்காகவா அல்லது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அந்த நரகம்? அதுல நமக்கு ஒரு பூரண தெளிவு வேணும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். நரகத்தை ஆண்டவர் யாருக்காக உண்டாக்கினார்? இந்த நரகத்தை யாரை கொண்டு சேர்ப்பது தேவ திட்டம். நரகத்தில் ஆளை சேர்க்கவும் ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார். எஸ், கரெக்ட். யாருக்கு இந்த நரகத்தை உண்டாக்கினார் தெரியணும். திருப்பிக் கொள்ளலாம். புதிய ஏற்பாட்டிலே மத்தேயுவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 41வது வசனம். மத்தேயு 25:41. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். பிரதர், சிஸ்டர், இந்த நரகம் யாருக்காக? இந்த நரகம் எனக்காகவா? நரகம் என்னுடைய பிள்ளைக்காகவா? நரகம் என்னுடைய குடும்பத்திற்காகவா? அல்லது இந்த நரகத்தில் கர்த்தர் என்னை போடவா அந்த நரகத்தை ஏற்படுத்தினார் என்று நீங்க கேட்கக்கூடாது. ஆண்டவர் மத்தேயு 25வது அதிகாரம் 41வது வசனத்தில் சொல்லுகிறார், நரகம் யாருக்கு தெரியுமா? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதனுக்காகவும் உண்டாக்கப்பட்டது. ஆண்டவர் நரகத்தை ஆயத்தப்படுத்தினது யாருக்காக? விழுந்து போன லூசிஃபருக்காக, விழுந்து போன தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. நரகம் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது இல்லை. நரகத்திற்குள்ள நீங்கள் போக வேண்டும் என்று கர்த்தர் நரகத்தை ஆயத்தப்படுத்தவில்லை. ஆண்டவர் நரகத்தை ஏன் ஆயத்தப்படுத்தினார்? ஆண்டவர் நரகத்தில் எதை போட போகிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசுக்காகவும் அவனுடைய தூதனுக்காகவும் ஆயத்தப்படுத்தப்பட்ட நரகத்திலே உன்னை தள்ளுவார்.
இப்போ ஏன் இந்த உலகத்தில் பிசாசு இத்தனை வேகமாய் கிரியை செய்கிறான்? ஏன் இந்த உலகத்தில் பிசாசு பரிசுத்தத்திற்காக இத்தனை போராட்டத்தை ஏற்படுத்துகிறான்? ஏன் பிசாசு வெகு வேகமாய் இந்த தேசத்தில் கிரியை செய்கிறான் கேட்டால், பிசாசுடைய திட்டம் என்ன தெரியுமா? இந்த இயேசு நரகத்தை எனக்காகவும் என்னுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இதிலே நான் மனிதர்களை உள்ளே கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் பிசாசுடைய நோக்கம் இருக்கிறது. அதனால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு நமக்காக நரகத்தை உண்டாக்கவில்லை, இயேசு நமக்காக பரலோகத்தை உண்டாக்கினார். அதை தான் மத்தேயு புஸ்தகம் 25வது அதிகாரம் 41வது வசனத்தில் சொல்லுகிறார். பிசாசுக்காகவும் அவனுடைய தூதனுக்காகவும் உண்டாக்கப்பட்ட ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகம், நரகத்திற்குள் நீங்கள் செல்ல வேண்டும் என்பது தெய்வ திட்டம் அல்ல. ஆனால் பொல்லாத ஆவி உங்களை பாவத்திற்குள்ளாய், விபச்சாரத்திற்குள்ளாய், அசுத்தத்திற்குள்ளாய், வேசித்தனத்திற்குள்ளாய், சுய இன்பத்திற்குள்ளாய் தள்ளி அவியாத நரகத்திற்குள்ளே, புழுக்கள் அவியாத இடத்திற்குள்ளே உங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று அவன் திட்டத்தோடு கிரியை செய்கிறான். Praise the Lord. இந்த ராஜ்யத்தை இழந்துடக்கூடாது. இந்த வேத புஸ்தகம் நரகத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? மார்க் 9:43 பார்த்தால் நரகத்தை குறித்து வேதம் சொல்கிறது, இது அக்கினி. மார்க் 9:48 வேதம் சொல்லுகிறது நரகத்தை குறித்து, இது அவியாத அக்கினி. மத்தேயு 13:42 அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடம். மத்தேயு 22:13 நரகம் ஒரு இருள். மத்தேயு 25:46 நரகம் ஒரு நித்திய தண்டனை. நரகம் வெறுமையாகணும், நரகம் வெறுமையாய் இருக்கணும், நாம் தேவ ராஜ்யத்திற்குள்ள போக வேண்டும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், நரகம் நமக்கு உண்டான இடம் அல்ல, அது பிசாசுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணின இடம். வேதம் சொல்லுகிறது, நரகத்திலே மரணத்தை தேடியும் மரணம் நமக்கு இராது. அவர்களுடைய புழுக்கள் அங்கு வெந்து போகாமல் இருக்கும். அதான் ஆரம்பத்திலே சொன்ன, இந்தியாவில் உலகத்தில் இருக்கிற எல்லா புழுவும் தீப்பட்டா சுருங்கிரும். ஆனால் நரகத்தில் இருக்கிற புழு தீப்பட்டா சாகவே சாகாது, வெந்து போகாது. சாதாரண ஒரு புழு சாப்பாடில் கிடந்த சாப்பாடை நம்ம தொடமாட்டோம். நரகத்தில் எப்படி நரகத்தை குறித்து வேதம் சொல்கிறது, அக்கினியும் கந்தகமான கடல். நம்மளுடைய உலகத்தில் இருக்கிற கடலுக்குள்ள மீன் இருக்கும், ஆனால் நரகத்தில், நரகம் என்கிற தீக்கடலில் புழுக்கள் இருக்கும். எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம அங்கே நரகத்திற்குள்ளே போயிடக்கூடாது. பார்த்தீங்களா? அதான் 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். ஒருத்தன், இயேசு சொல்லுகிறார், ஒருத்தன் கூட மிஸ் ஆயிடக்கூடாது, ஒருத்தன் கூட மிஸ் ஆயிடக்கூடாது, ஒரு ஆத்துமா கூட நரகத்திற்குள்ள போயிடக்கூடாது. இயேசு சொல்கிறார், ஒருவனும் கெட்டு போகக்கூடாது. அவன் மேல் ஜாதியா இருக்கலாம், கீழ் ஜாதியா இருக்கலாம், அவன் பாவியா இருக்கலாம், அவன் நல்ல பரிசுத்தவனா இருக்கலாம், அவன் பணக்காரனாக இருக்கலாம், அல்லது ஏழைப்பட்டவனாக இருக்கலாம், அவன் நல்லவனாக இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம், நீதி உள்ளவனாக இருக்கலாம், அநீதி உள்ள கூலிக்காரனாக இருக்கலாம். ஒருவனும் கெட்டு போகக்கூடாது. தேவ ஊழியக்காரர்களே, விசுவாச பிள்ளைகளே, எதிர்த்த வீட்டில் இருக்கிற ஒருவனும் கெட்டு போய்விடக்கூடாது. தெருவில் இருக்கிற ஒருவனும் கெட்டு போயிடக்கூடாது. அவன் சபைக்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்ல, ஸ்ப்ரெட் த காஸ்பல். இயேசுவின் வார்த்தையை குறித்து ஒருவனும் கெட்டு போகக்கூடாது. மீண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நோக்கம் என்ன தெரியுமா, என் திட்டம் என்ன தெரியுமா, நரகத்திற்குள்ளே ஒருவனும் விழுந்து விடக்கூடாது, நரகத்திற்குள்ளே ஒருவனும் தள்ளப்பட்டு விடக்கூடாது, ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனுக்குள்ளே வர வேண்டும். நரகத்தை பிசாசுக்காக ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார், நரகத்தை லூசிஃபருக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், கள்ள தீர்க்கனுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், அண்டி கிறிஸ்துவுக்காக ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். நரகம் உனக்கு உண்டான இடம் இல்லை. அந்த அக்கினிக்குள்ளாய் விழுந்து விடக்கூடாது.
ஆண்டவர்கிட்ட தினமும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்மை வேதனைப்படுத்தும் வழி என்னிடத்தில் உண்டோ? உம்மை கண்ணீர் வடிய வைக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ? உம்மை அவமானப்படுத்தும் வழி என்னிடத்தில் உண்டோன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க. ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, நரகத்திற்குள்ள போயிடக்கூடாது. என் குடும்பம் நரகத்திற்குள்ள போயிடக்கூடாது. யாபேஸ் ஜெபித்தார் பாருங்க. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு தினமும் தேவ சமூகத்திற்கு போகணும். ஆண்டவரே, நரகம் எனக்கு உண்டான இடம் அல்ல. நரகம் எங்க இந்தியர்களுக்கு உண்டான இடம் இல்லை. நரகம் பிசாசுக்குரியது. ஒருத்தர் கெட்டு போய்விடக் கூடாது. ஒருத்தனும் கெட்டு போய்விடக் கூடாது. நம்முடைய குடும்பம் கெட்டு போய்விடக் கூடாது. நம்முடைய பிள்ளைகள் கெட்டு போய்விடக் கூடாது. நம்முடைய சபை மக்கள் கெட்டு போய்விடக் கூடாது. நம்முடைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள், உறவினர்கள் ஒருவனும் கெட்டு போய்விடக் கூடாது. அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் நரகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அக்கினி, அவியாத அக்கினி, அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடம், இருள் நிறைந்த இடம், நித்திய தண்டனை. இதெல்லாம் சொல்லிட்டு 2 பேதுருல ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் கெட்டு போகக்கூடாது. ஒருவனும் கெட்டு போகக்கூடாது. ஒருவேளை ஆண்டவர் உங்ககிட்ட வந்து உனக்கு பரலோகத்தை பார்க்க ஆசையா, நரகத்தை பார்க்க ஆசையான்னு கேட்டா, நான் சூஸ் பண்ணுவது என்ன தெரியுமா? சூஸ் பண்ணுவேன், நரகத்தை பார்க்கணும். பரலோகத்தை பார்த்தா நமக்கு குளிர் விட்டுரும். ஒருவேளை உங்கள் சொப்பனத்திலேயோ உங்கள் தரிசனத்திலேயோ தேவன் வந்து, நீ எதை பார்க்க ஆசைப்படுகிறாய்? நரகத்தை பார்க்கவா அல்லது பரலோகத்தை பார்க்கவான்னு கர்த்தர் கேட்டா, தயவா சொல்கிறேன், நரகத்தை பார்க்கணும்னு சொல்லி பழகுங்க. பரலோகத்தை பார்த்தா நமக்கு குளிர் விட்டுரும். பார்த்துக்கலாம். நரகத்தை ஒரு நாளாவது பார்த்துடணும். அதுக்குள்ளே போய் விடக்கூடாது. மரணம் அங்கு இல்லை. மரணம் அங்கு இல்லை. அங்கு அழுகை, அங்கே பற்கடிப்பு, அங்கே கண்ணீர், அங்கே வேதனை. அந்த எரிகிற அந்த அக்கினிக்குள்ளே தேவ பிள்ளையே, நீயும் நானும் தள்ளப்பட்டு விடக்கூடாது. நீயும் நானும் அந்த நரகத்திற்குள்ளே விழுந்து விடக்கூடாது. இயேசு இன்றைக்கு உன்னை ராஜ்யத்திற்கு அழைத்து செல்ல விரும்புகிறார். அந்த பரலோகத்திற்குள்ளே அழைத்து செல்ல விரும்புகிறார். அந்த மகிமைக்குள்ளே அழைத்து செல்ல விரும்புகிறார். அப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், நரகம் என்பது நியாய தீர்ப்பின் இடம். 2வது, நரகம் என்பது தேவ மகிமையிலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு பகுதி, ஒரு பிரிவு. 3வது, நரகம் பிசாசுக்காக அவனுடைய தூதனுக்கு உண்டான இடம். 4வது சொன்னேன், அக்கினி. 5வது, அவியாத அக்கினி. 6வது, அழுகையும் பற்கடிப்பு நிறைந்த இடம். 7வது, இருள் நிறைந்த இடம். 8வது, நித்திய தண்டனை. இந்த இடத்திற்குள் நம்ம செஞ்சு விடக்கூடாது. உலகத்திலே மேன்மையாக இருந்து விட்டு, உலகத்திலே எல்லாரும் நம்மளை மதிக்கிறாங்க, நம்மளை குறித்து நல்லா பேசுகிறாங்க அப்படி சொல்லிட்டு அந்த மேன்மை இழந்து விடக்கூடாது. இருக்கிற இடத்துல அப்படி கண்களை மூடுவோம். க்ளோஸ் யுவர் ஐஸ். ஒன்னே ஒன்று நம்ம சொல்லணும், நரகம் எனக்கு ஆயத்தம் பண்ணப்படுத்தப்பட்டது அல்ல. நரகம் எனக்கு உண்டாக்குனது அல்ல, அது பிசாசுக்குரியது. அந்த இடத்துல நம்மளை கொண்டு போகணும்னு பிசாசுடைய ராஜ்யம் வேகமாய் பணி செய்கிறது. இந்த நரகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இந்த நரகம் என் மனைவிக்கு வேண்டாம் ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு வேண்டாம் ஆண்டவரே. என் தாய் தகப்பன்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. என் சொந்த பந்தத்துக்கு வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் சபை மக்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் குடியிருக்கிற ஜனத்துக்கு வேண்டாம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற 850 கோடிக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஏசப்பா, தீமைகளை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோ, பாவத்தை செய்கிற குணங்கள் எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து
எங்களை நீ சுத்திகரிக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. இரத்தத்தினால் எங்களை கழுவுவீராக. பக்தன் சொன்னதை போல ஆண்டவரே, இங்கே இருக்கிற நாங்கள் எல்லாரும் சொல்கிறோம்ப்பா, விரும்பினதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறோம், விரும்பினதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறோம். நாங்கள் அல்ல, எங்களுக்குள் கிரியை செய்கிற அந்த பாவம் அப்படி செய்ய வைக்கிறது. இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அந்த வல்லமைகளை எரித்து ஜெபிக்கிறோம், அந்த கிரியைகளை எரித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பொல்லாத ஆவிகளுக்கு உண்டாக்கப்பட்ட அந்த நித்திய தண்டனைகள் எங்களுக்காக அல்ல, நாங்கள் இந்த நரகத்திற்குள்ளே சென்று விடக்கூடாது என்று இயேசு எங்களுக்காய் இரத்தம் சிந்தி இருக்கிறீர். இந்த ஜாஷுவா டிவியில் இணைந்திருக்கிற அன்பு தம்பிமார்களுக்காக, தங்கச்சிமார்களுக்காக, அக்காளுகளுக்காக, அண்ணன்களுக்காக, தாய் தகப்பன்மார்களுக்காக, மூப்பர்களுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற இந்த சத்தத்தை இவர்கள் எங்கே கேட்டாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் உண்டாவதாக, என்னுடைய கண்ணீர்கள் மாறுவதாக. வேதனை இருந்தால், சரீரத்திலே வியாதி இருந்தால், பலவீனங்கள் இருந்தால், பலவீனப்பட்ட இடத்திலே கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். பிசாசின் போராட்டத்தை போல் இருந்தால் தலைக்கு மேல் கை வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, இருதயத்திற்குள்ளே வாங்கலென்று சொன்னால் உங்கள் இருதயத்தின் மேலே கை வைத்துக் கொள்ளுங்கள். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் கைகளை வைத்து ஜெபிக்கிறார்கள். இவர்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்திலே உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் மேலே உம்முடைய பலத்த வல்லமை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதம் எழும்புகிற சத்துருக்களின் வல்லமைகள், பிசாசின் திட்டங்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அதை நாங்கள் முறியடிக்கிறோம், அதை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறோம். அப்பா, ஒரு நல்லா இருக்கட்டும், இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த ஜாஷுவா டிவியை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் இந்த வாரம் முழுவதும் நடத்தும், வருகிற மாதம் முழுவதும் நடத்தும். ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் பிரிந்து செல்கிறோம், பிரியாத நேசருடன் வாரும். அடுத்த வாரம் உடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் மீண்டும் சந்தித்துமை வாழ்த்தியுமை ஆராதித்து வார்த்தையை கேட்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, பயங்கரமான ஒரு தெளிவு. நரகம் எனக்கோ என் குடும்பத்திற்கோ உண்டானது அல்ல, அது பிசாசுக்கும் பிசாசுடைய தூதர்களுக்கும் உண்டாக்கப்பட்ட இடம், ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம். எனக்கு சொந்தமாகக்கூடாது, நான் நரகத்திற்கு பாத்திரவானாக இருக்கக்கூடாதுன்னு வைராக்கியமாய் தேவனுடைய சமூகத்தில் கெஞ்சுவோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ணை கூப்பிட்டு வாமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூர்.